ஓகே, இன்றைக்கு மூன்றாவது சர்ப்ரைஸ். சரிதானே? ரொம்ப உங்களோட பொண்ணை அள வச்சுட்டேன். வெரி சாரி, உங்கள்ட்ட மன்னிப்பு கேட்கிறேன். என்னடா மேக்கப் எல்லாம் கலைஞ்சிட்டுது, உங்களோட வைஃபை நான் ரொம்ப அள பண்ணிட்டேன் போல இருக்குது. சரி, இவங்கெல்லாம் இந்த சர்ப்ரைஸை பண்ணினவங்க எல்லாம் இந்த மிக்கியை அனுப்பி இருக்கிறாங்க உங்களுக்கு. சரிதானே? அந்த அரேஞ்ச்மெண்ட் அவங்க எல்லாம் செய்திருக்கிறாங்க. கட்டாயம் மிக்கி போய் இந்த மாதிரி உங்களை விஷ் பண்ணணும்னு சொல்லி எனக்கு சொல்லியிருந்தாங்க. இனிய திருமண வாழ்த்துக்கள்னு சொல்லி அழகான ஒரு கிஃப்டை தந்திருக்கிறாங்க. மிக்கி அவங்களே அனுப்பி இருக்கிறாங்க. ஓகே, அந்த கிஃப்டை வேண்டுங்க ரெண்டு பேரும். அப்படியே அதையும் ஓபன் பண்ணி பாருங்க ஒருக்கா. அழகான ஒரு ரோஸை கொடுத்திருக்கிறாங்க. உண்மையிலேயே ரோஸ் அழகா அல்லது நீங்க ரெண்டு பேருமே அழகான்னு சொல்லி எங்களாலேயே கெஸ் பண்ண முடியாமல் இருக்குது. உண்மையிலேயே வேணுமென்னா நான் உண்மையை போய் சொல்லல. இந்த இருக்கிற சபையோர்கிட்ட கேளுங்க, இந்த ரோஸ் அழகா அல்லது நீங்க ரெண்டு பேருமே அழகாண்டது. சரி, நீங்களே செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ரொம்ப ஒரு அழகான ஒரு ரோஸை தந்திருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு மனம் படைச்ச அவங்க இந்த மாதிரி உங்களுக்கு கிஃப்ட் பண்ணியிருக்கிறாங்க. சரிதானே? சரி, யாருன்னு பார்க்கலாம். யாராக இருக்கும்? உங்களோட ஃப்ரெண்டா இருக்கலாம், யாராக இருக்கு? என்ன சொல்றீங்க? சரி, ஓகே, அதை வச்சுக்கொள்ளுங்க. கெஸ் பண்ணுங்க. இரண்டு பேருக்கும் ஒரு பாஸ்கெட்டை கொடுக்கணும் சொல்லி இருந்தாங்க. மாப்பிள்ளைட்டம் கொடுங்க. ஓகே, இதுக்குள்ள இன்னொரு கிஃப்ட் ஒன்று இருக்கு உள்ளுக்குள்ள. ஓகேயா? சாக்லேட் பாஸ்கெட்டை கொடுத்திருக்காங்க. ரெண்டு பேருக்குமே நாங்கள் சமமாக அதை கொடுக்கணும் சொல்லி கொடுத்திருக்காங்க. ஓகே, ரைட். அப்படியே வச்சிட்டு கீழே ஒரு கிஃப்ட் ஒன்று தந்திருக்காங்க பாக்ஸுக்குள்ள. அதையும் கொடுங்க மிக்கி. ரைட். ஓகே, ரைட். நீங்க ஓபன் பண்ணலாம். பாப்போம் என்னன்னு. ஓகே, இரண்டு பேருக்கும் வாட்ச் கொடுத்திருக்காங்க. ஓகே, கரெக்டா மாறணும். சரி, ஓகே, ரைட். நல்லா இருக்கா? நல்லா இருக்கு, பிடிச்சு கொண்டு தானே? சரி, ஓகே. ஆனா உண்மையிலேயே பொண்ணுன்ற கண்ணீரை மாப்பிள்ளை துடைச்சி விட்டு இருக்கணும். சரிதானே? என்ன மாப்பிள்ளை உண்மையிலேயே அதை செய்திருக்கணும். சரி, பார்க்கலாம். யார் இந்த மாதிரி சர்ப்ரைஸ் பண்ணிருக்காங்க? இது வேற ஒருத்தங்க தந்திருக்கிறாங்க. இதே நேரத்துல இன்னொரு கிஃப்டையும் தந்திருக்கிறாங்க ரெண்டு பேருக்குமே கொடுக்க சொல்லி. ரைட், அதை வச்சுக்கொள்ளுங்க. யார் அனுப்பியிருப்பாங்க? யாரப்பா? நீங்க சொன்னீங்களே ஏற்கனவே, என்னல நிறைய பேர் பாசம் வச்சிருக்கிறாங்க. எல்லாருமே பாசம். யாரை? உண்மைதான், அதுதான் நானும் வந்திருக்கிறேன் நிறைய கிஃப்டோட. கட்டாயம் உங்களோட கெஸ்ஸிங்ல யாராக இருக்கும்? இங்கே நான் இனி தேடி பார்த்து தான் சொல்லணும் இங்க தான் இருக்கிறாங்கன்னு சொல்லி. உங்களோட கெஸ்ஸிங்ல யார்? உண்மையிலேயே ஒரு உறவு தான், ஒரு நட்பான ஒரு உறவு, சொல்ல முடியாத ஒரு உறவு, அளவு கடந்த பாச உறவு. இங்கதான் போல இருக்கு. இங்கதான் நான் கதைக்கிறதுக்கு தான் வந்தேன். அது இந்த கிஃப்ட்களை எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் செய்யறது வேற ஒருத்தங்கள்ட்ட. சரி, யாராக இருக்கு உங்களோட கெஸ்ஸிங்ல? எப்படியும் விஷ் பண்ணிருப்பாங்க எல்லாம் உண்மையிலேயே ஒரு அந்த மாதிரி. ரைட், கட்டாயம் நீங்க சொல்லுங்க. ஒருத்தரையுமே சொல்லல. இங்கதான் இருக்கிறாங்க. சரி, இங்க இல்லாட்டிக்கு அண்ணா என்ன பேர்? ராம். எங்க இருக்கிறாங்க? அவர் வேற இல்ல, வாரன்ட்டு வேற இல்லையா? எங்க இருக்காங்க? பிரான்ஸ்ல. ஓகே, அவங்க இல்ல போல இருக்கு. சரி, இன்னொரு கிஃப்ட் ஒன்று இருக்கு, அதையும் பண்ணுங்க. சரி, ஒருத்தங்களை சொல்லி இருக்கிறீங்க. ஓகே, வேற யாராவது அந்த மாதிரி? எல்லாமே தந்துட்டாங்க. உங்களோட தம்பி எல்லாம் தந்துட்டாங்க. தம்பி எல்லாம் தந்துட்டாரா? தம்பியா? என்ன பேர்?
கஜி. ஆ? கஜி எங்க இருக்கிறாங்க? இங்க இருக்கிறாங்க பக்கத்துல. ஓகே சரி பார்க்கலாம். அண்ணான்னு சொல்லி இருக்கிறீங்க, தம்பி என்று சொல்லி இருக்கிறீங்க, இந்த மாதிரி வித்தியாசமா சொல்லி இருக்கிறீங்க. சரி அதை ஓபன் பண்ணுங்க பார்க்கலாம். தம்பிக்கே யோசனை யாரப்பா என்னுடைய பேரை சொல்லி அனுப்பி இருக்கிறாங்கன்னு சொல்லி தம்பியே ஃபீல் பண்றாரு போல இருக்கு. சரி ஓகே, ஒரு சின்ன குட்டி ஒரு மணியை தந்திருக்கிறாங்க. சரி ஓகே, யார் பெருமதி தான் யார் உங்களை கேசிங்களா? ஃபைனலா முடிப்போம். கவிதையை ஒன்று என்ன மாதிரி கவிதையை சொல்லுங்க அதுக்கு கவிதையை சொல்லிதான் கண்டுபிடிக்கணும். இப்ப சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, நான் கவிதையை லாஸ்டா வாசிக்கிறேன். இன்னொருத்தங்க எல்லாருமே உயிர். சரி ஓகே, இவங்க தான் சொல்ல முடியாம இருக்குது இன்னொருத்தங்க. சரி இவ்வளவு நேரமும் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. உங்களோட மிஸ்டர் சைட்ல நீங்கள் எவரையுமே சொல்லல. ஏன்னு சொன்னா இவங்களுக்கு இங்க தெரியாது என்னன்னு நீங்க சொல்லுவீங்க தெரியாதுன்னு சொல்லி. சரி இந்த மாதிரி என்னுடைய வைஃபுக்கு கட்டாயம் ஒரு சர்ப்ரைஸ் நான் பண்ணணும்னு சொல்லி இருந்தவர், அதனால இவற்றை போன் எல்லாம் என்னதுதான் தெரியாது. அப்படியா? ஏற்கனவே என்னன்னா என்ன மாப்பிள்ள போன் எல்லாம் இங்க அவங்கள்ட்ட கொடுத்திருக்கிறாங்க. வெட்டிங்குக்கு முதலே யார் கால் எடுக்கிறாங்க, யார் SMS பண்றாங்க, அந்த மாதிரி. சரிதானே, உங்களையே ஒரு டெஸ்ட் பண்ணி இருக்கிறாங்க போயில இருக்கு. ரொம்ப கவனமாயிருங்க, இது மட்டும் எனக்கு கால் பண்ணுங்க. சரிதானே? சரி ஓகே, அடிவாங்க. சரி மாப்பிள்ள ஏன் தங்கா ஏன் மாப்பிள்ள செய்திருக்கிறார்? ஏற்கனவே எனக்கு இது ஒரு மாதத்துக்கு முதலே அரேஞ்ச் பண்ணிட்டாங்க இந்த சர்ப்ரைஸ. சரிதானே, அரேஞ்ச் பண்ணி இருக்கிறாங்க. என்னன்னு சொன்னா நான் கதைக்க மாட்டேன், கொஞ்சம் நாள் நான் பிஸியா இருப்பேன் சொல்லி இருந்தாங்க. எனக்கு ஃபைனலா தான் எனக்கு யாருன்னு சொல்லி எனக்கு சொல்லி இருந்தாங்க. விளங்கல அப்ப உங்களோட மிஸ்டர் இல்ல அவர் வேறு யாரு எந்த நேரம் புதுக்குடிப்பே தெரியாது. உங்களை கண்டுபிடிச்சிருக்கிற அளவுக்கு புதுக்குடிப்ப தெரியாது சொல்றீங்களே, உங்களையே கண்டுபிடிச்சிருக்கிறார். அப்படியா? நான் ஜெஃப்னா தானே, நான் இது சொந்த இடம் ஜெஃப்னா தானே. அப்படியா? சரி ஓகே பார்க்கலாம். சரி ஓகே, இப்ப நான் என்ன சொல்றேன்னு சொன்னா உங்களை மிஸ்டர் இல்லையான்னு சொல்றீங்க. மிஸ்டராக இருந்தால் என்னன்னு கண்டுபிடிக்கிறீங்க? இப்பதான் லவ் மேரேஜ் லவ் இல்லைன்னு சொன்னீங்க, அரேஞ்ச் மேரேஜ் சொன்னீங்க, கண்ணை பாக்குறீங்க, முகத்தை பாக்குறீங்க, என்னன்னு போய் கண்டுபிடிப்பீங்க? ப்ராமிஸ் பண்ணிட்டாரா? தான் இல்லையான்னு சொல்லிட்டாரா? போய் சொல்லவே மாட்டாரா? இல்லை. சரி பார்க்கலாம். கவிதையை பார்த்தா சொல்லுவீங்களா? என்னுடைய அன்பான மனவாட்டிக்கு மிக்கி ஓடுறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. சரிதானே? சரி ஓகே, அந்த மாதிரி இல்ல. உண்மையிலேயே இந்த கிஃப்ட நான் தான் உங்களுக்கு தந்தேன், நானும் மிக்கியும் தான் தந்தனாங்க. நீங்கள் எங்களை சொல்லலையே, இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு எவ்வளவோ சிரமத்தின் மத்தியில இந்த கிஃப்ட் எல்லாம் உங்களுக்கு கொண்டு வந்து தந்த எங்களை நீங்க சொல்லலையே. சரியா? சரி ஓகே, சரி பார்க்கலாம். அந்த கிஃப்ட கொடுங்க மிக்கி. ஓகே சரி, இப்ப பார்க்கலாம். உங்களோட அண்ணாண்டு ஒருத்தர சொல்லி இருந்தீங்க. அண்ணா என்ன பேர்? ராம். உங்களோட தம்பி என்று சொல்லி இருந்தீங்க. உங்களோட மிஸ்டரை நாங்கள் சொல்லி இருந்தோம், எங்களை சொல்லி இருந்தோம். சரி, இந்த 4 பேர்ல யார் செய்திருப்பாங்க? நீங்கள் தான் சொன்னீங்களா? சரி ஓகே, ஓபன் பண்ணுங்க பாப்போம். எல்லாருக்குமே சர்ப்ரைஸ் கொடுக்கிற நம்மட காயு இன்றைக்கு அவங்களுக்கே பெரிய ஒரு சர்ப்ரைஸ், எப்பயுமே மறந்து விட மாட்டாங்க. சரி ஓகே, உங்களோட அண்ணா ராம் குமார். ஓகேயா? சரி, ஒரு கவிதை என்று படிச்சிருக்கிறாங்க. சும்மா சொன்ன நான். சரிதானே? கெட்டிக்காரி என்று எனக்கு தெரியும். அப்படியே ரவுண்ட் அடிச்சு அப்படியே சுத்தி வளைச்சு பக்கத்து சொல்லக்கூடாது, உடனே சொல்லக்கூடாதுன்றதுக்காக அந்த மாதிரி இருக்கும். ஓகே, சும்மா ஒரு கவிதை. என்ன பேரு? குணா. சும்மாதான் சொன்ன நான் கவிதை. சரி ஓகே, ஒரு கவிதை ஒன்று படிச்சிருக்கிறாங்க. அதுலயே அப்படியே அந்த மாதிரி எழுதியிருக்காங்க. அன்பு தங்கச்சி, உன்னுடன் சிறிது காலம் பழகினாலும் நீ கொடுத்த அண்ணா என்ற ஸ்தானம்
என் மனதில் பெரிதாக உள்ளது. நீ கூப்பிடும் அந்த பாச சொல் என்றும் என் மனதில் இருக்கும். கவலை வேண்டாம், இன்னும் ஒரு விழாவில் சந்திப்போம். எந்த நிலையிலும் ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுத்து பல்லாண்டு காலம் வாழ அண்ணனின் வாழ்த்துக்கள். என்னை மன்னிச்சிடு தங்கச்சி என்று சொல்லி அன்புடன் பிரான்சிலிருந்து ராம்குமார் அண்ணா என்று சொல்லி அந்த மாதிரி கிஃப்டை தந்திருக்கிறாங்க. உங்களோட வெட்டிங்குக்கு வர இருந்தவர் எனக்கு சொல்லியிருந்தாங்க. தவிர்க்க முடியாத காரணத்தால் வர முடியவில்லை. மீண்டும் ஒரு விழாவில் நிச்சயமாக தான் வருவதாக கூறுங்கள் என்று எனக்கு சொல்லி இருந்தார். ஓகே சரி, ஓகே தங்கச்சி சந்தோஷமா? சரி, நான் ரொம்ப அளவைக்கல, வெரி சாரி. சரிதானே? சரி, எப்பவுமே அந்த சந்தோஷ சாரல் எப்பயுமே அலைப்பாயும். உண்மையிலேயே எல்லார் இடத்துலயும் உண்மையிலேயே அன்புள்ளம் பாசங்கள் நிறைய பேர் வச்சிருந்தால் உண்மையிலேயே அந்த இடத்துல அவங்க வர முடியாவிட்டாலும் கவலையாகத்தான் இருக்கும். சரி, ஓகே, தேங்க்யூ சோ மச். குட் லக். எப்பயுமே எல்லாம் வல்ல எங்களுடைய என் பெருமான் சிவபெருமான் பார்வதி என்னுடைய ஆசீர்வாதமும் கடாபட்சமும் உங்களுக்கு கிடைக்கும் என நிச்சயம் நான் நம்புகிறேன். சரிதானே? உங்களுக்கும் ஒரு சர்ப்ரைஸாக நான் இருப்பேன் என்று நான் நினைக்கிறேன். சரிதானே? என்றைக்குமே இருவருக்கும் மறக்க முடியாத ஒருவனாக நான் எப்பயுமே இருப்பேன். சரி, ஓகே. மிக்கி கண்டோஸோட ஓடுறதுக்கு ரெடி போல இருக்குது. சரி, சந்தோஷமாயிருங்க. குட் லக்.